ஸ்ரீ ரகுவம்சம் 43ஆம் பகுதி. கோசலை நாட்டின் அந்த இளவரசர்கள் பெரிய கோட்டையின் முடிவில் வரும் குளிர்ந்த மழை மேகங்கள் போல மக்கள் மனதை குளிர்வித்தார்கள். அவர்களின் அன்பும் அடக்கமும் கருணையும் இன்னும் பல சிறந்த குணங்களெல்லாம் இடியின்றி மின்னலின்றி தூறும் மழைச்சாரல் போல மக்களுக்கு பெரும் மகிழ்வினை தந்தது. மக்கள் அவர்களால் மகிழ்ச்சி கொண்டார்கள். அந்த 4 நல் மகன்களும் பெரும் தத்துவமாகிய அறம், பொருள், இன்பம், வீடு என்பதன் அவதாரம் போலவே இருந்தார்கள். தசரதன் தன் இப்பிறப்பிலே அந்த 4 பெரும் நிலைகளை அடைந்த பெரும் பெயர் பெற்றான் என்பது போல அந்த 4 மகன்களால் அவன் மிகுந்த சிறப்பினை அடைந்தான். 4 கடல்கள் வரை பரவி இருக்கும் அவனின் பெரும் ராஜ்யத்தில் 4 கடல்களும் தங்களிடம் உள்ள பெரும் செல்வத்தை தசரதனுக்கு கொடுத்து மகிழ்வது போல 4 மகன்களும் அவர்களின் உயர்ந்த நற்பண்புகளால் அவனை மகிழ்வித்தனர். ஒரு தகப்பனுக்கு அதைவிட பெரிய பாக்கியம் எதுவாக இருக்க முடியும்? அரசனாக மட்டுமல்லாமல் ஒரு தகப்பனாக அவன் பெரும் நிம்மதி அடைந்தான். பெரும் யுத்தத்தில் அசுரர்கள் எவ்வளவோ முயன்றும் வெட்ட முடியாத தேவேந்திரனின் யானையான ஐராவதத்தின் 4 பலமான தந்தங்கள் போல பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு அமைந்த நீண்ட ஏற்கலப்பை போன்ற 4 கரங்களைப் போல ராஜ நீதியில் போதிக்கப்படும் 4 உபாயங்களைப் போல அந்த 4 மகன்களும் தசரதனின் பெருமைமிகு பலமாயிருந்தார்கள். இவ்வாறு தசரதன் தன் மகன்களால் சிறப்பு பெற்று விளங்கிய காலத்தில் அவன் முன் வந்து நின்றார். முனிவர்களில் முக்கியமான விஸ்வாமித்ர முனிவர். தசரதன் அவரை அன்போடு வரவேற்று உபசரித்து வேண்டியன என்ன என ரகுவம்ச தர்மப்படி கேட்டபோது தன் யாகம் தடையின்றி நடைபெற யாகத்திற்கு தொல்லை கொடுக்கும் அசுரரை தடுக்க வேண்டி ராமனை தன்னோடு அனுப்ப கேட்டார் முனிவர். ரிஷிகளின் யாகம் உலக நலனுக்கானது. அதை அவர்கள் செய்ய முழு காவல் செய்ய வேண்டியது அரச கடமை. ஆனால் பெரும் சேனையினை கேட்காமல் வீரத்தில் சிறந்த தன்னை அழைக்காமல் சிறிய வயதான ராமனை மட்டும் விஸ்வாமித்திரர் அழைக்கும் காரணம் புரியாமல் குழம்பினான் தசரதன். முக்காலமும் அறிந்த ரிஷி தசரதன் மகனை பிரிந்து வாழ பழக வேண்டும் என்பதை செய்யும்படி ஒரு திட்டத்தோடு வந்தவர் என்பதை அவன் அறிந்திருக்கவில்லை. முனிவர் கூறவும் இல்லை. ஆயினும் தசரதனின் குழப்பமான பார்வைக்கு அவர் பதில் மொழி தந்தார். மன்னவா, ராமன் பலம் பொருந்தியவன். ஒருவனின் பலம் பற்றி பேசப்படும் போது அவனின் வயது குறித்து யாரும் சிந்திப்பதில்லை. தழல் நெருப்பில் மூத்தது இளையது என என்ன வித்தியாசம் உண்டு? எனக்கு தேவை ராமன். அவன் இருக்கும் இடம் எல்லா காவலும் இருக்கும் என்றார். தசரதன் தர்மவழி அத்தனையும் அறிந்தவன். சாலையில் விலகாமல் செல்லும் வண்டி போல் தன் முன்னோர் வழி நடப்பவன். அவன் சில நேரம் தன் ஆலோசகர்களிடம் கேட்டும் முடிவெடுப்பான். அவ்வாறு எல்லோரும் கூடி முனிவருடன் ராமனை அனுப்புவது சரி என்று கூறியதால் தவமிருந்து யாகம் இயற்றி பெற்ற ராமன் எனும் திருமகனை விஸ்வாமித்திரருடன் அனுப்ப சம்மதித்தான். ராமன் இருக்குமிடமே நானும் இருப்பேன் என்று ராமன் பின்னால் நின்ற லக்ஷ்மண சுவாமியையும் அவர் அனுமதித்தார். தெய்வத்தின் ஊர்வலமும் அரசர்களின் ரதமும் செல்லும் வீதிகளில் நீர் தெளித்து மலர் பரப்பி அவர்களை வரவேற்க வேண்டும் என்பது மரபு. மக்கள் அதை திருவிழா காலத்திலும் அரசன் பவனி வரும் காலத்திலும் செய்வார்கள். அங்கே பகவானின் அம்சமான ராமன் வருவதால் வருண பகவானே மழை பொழிந்து அந்த வீதியில் புழுதி எழும்பாதபடி ஈரமாக்கினான். வாயு பகவான் எங்கிருந்தோ நறுமணமிக்க மலர்களை கொண்டு வந்து வீதிகளில் தூவி ஸ்ரீராமபிரானை வரவேற்க தயாரானான். ஸ்ரீராமன் தேவ காரியத்திற்கு செல்வதனால் தேவர்களே அவனை முன்னின்று வரவேற்க தயாரானார்கள். ஸ்ரீராமபிரானும் ஸ்ரீ லக்ஷ்மண சுவாமியும் எப்போதும் பெரியவர்களின் கட்டளைக்கு கீழ்ப்படிப்பவர்கள். தங்கள் கட்டளையினை செய்ய தேரில் பூட்டப்பட்ட 2 குதிரைகளைப் போல துடிப்பாக நிற்பவர்கள். அவர்கள் தங்கள் வில்லை ஏந்தியவர்களாய் பெரியோர்களை பெற்றோர்களை வணங்கி விஸ்வாமித்திரருடன் செல்ல தயாரானார்கள். அவ்வாறே தசரதன் பாதங்களில் பணிந்தும் ஆசி பெற்றனர்.
வாழ்வில் முதல் முறையாக அவர்களை விட்டு பிரிவதால் தசரத சக்கரவர்த்தி கண்ணீர் விட்டு கண் கலங்கினார். முக்காலமும் உணர்ந்த முனிவர் விதியின் முன்னோட்டத்திற்கு தான் ஒரு கருவி என்பது போல் புன்னகைத்து கொண்டார். பெருகும் கண்ணீருடன் தசரதன் அவர்களை விஸ்வாமித்ர முனிவருடன் அனுப்பி வைத்தான். தங்கள் அன்பிற்குரிய ராமபிரான் தங்கள் வீதி வழி நடந்து செல்வதை அறிந்த மக்கள் நகரத்தின் இருபுறமும் நகரின் பெண்கள் தங்கள் அன்பிற்குரிய ராமனை வைத்த கண் மாறாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். அது வீதியோரும் தாமரை மலர் சரங்கள் அமைந்த காட்சி போல் ரம்யமாயிருந்தது. விஸ்வாமித்திரர் ராமன் மட்டும் போதும் என்று கேட்டார். லக்ஷ்மண சுவாமியும் ராமபிரானும் வேறு வேறு அல்ல என்பதால் பின் இருவரையும் சேர்த்து கொண்டார். அவர் பெரிய சேனையையோ இதர பலமோ கோரவில்லை. இதனால் ராமனும் லக்ஷ்மணனுமே விஸ்வாமித்திரருக்கு முழு சேனையாக இருந்தார்கள். அவர்களுக்கு எந்த அபாயமும் நேரக்கூடாது என்பதற்காக தசரதன் அவர்களை முழு மனதோடு ஆசீர்வதித்தார். எப்போதும் பெரியோர்களின் ஆசீர்வாதத்தை விட பெரும் காவல் எதுவுமில்லை. ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மண சுவாமியும் தங்கள் தாய்மார்கள் மூவரையும் தொழுதுவிட்டு முனிவரை பின்தொடர்ந்தார்கள். அது சூரியனை சித்திரை மாதமும் வைகாசி மாதமும் தொடர்வது போன்ற காட்சியாயிருந்தது. சித்திரையும் அதை தொடர்ந்து வைகாசியும் சூரியனால் பிரகாசமாகும் மாதங்கள். அப்போது மரங்கள் துளிர்க்கும், புதிய மலர்களும் காய்களும் கனிகளுமாக அம்மாதங்கள் பொலிவுடன் விளங்கும். சூரியனால் அவை சோபிக்கும் மாதங்கள் இவை. மழை காலத்தில் பெருகும் நதிகள் தங்கள் கரங்களை கரையோரம் வீசியபடி செல்லும். வேகமாக செல்லும் அந்நதிகள் கரங்களை வீசி கரைகளை தொட்டபடி செல்லும் காட்சி எவ்வளவு அழகானதோ அவ்வளவு அழகான காட்சி போல் ராமபிரானும் லக்ஷ்மண சுவாமியும் கரங்களை வீசியபடி முனிவர் பின் நடந்து வேகமாக சென்றார்கள். அரண்மனையின் எல்லா சுகபோகத்துடன் வளரும் அந்த சிறுவர்கள் வனத்தில் தவித்துவிடக் கூடாது என்பதற்காக விஸ்வாமித்திரர் பலை அதிபலை எனும் மந்திரங்களை அவர்களுக்கு உபதேசித்தார். பலை எனும் மந்திரத்தால் பசியும், அதிபலை எனும் மந்திரத்தால் தூக்கமும் அற்று போகும், கண்ணுறக்கமும் இல்லாமல் போய்விடும். இதனால் அவ்விருவரும் மிகுந்த உற்சாகமாய் களைப்பின்றி முனிவரை பின்தொடர்ந்து சென்றார்கள். தாயருகே உள்ள குழந்தைகள் போல் மிகுந்த நம்பிக்கையும் உற்சாகமும் முனிவர் அருகாமையில் அவர்கள் கொண்டிருந்தார்கள். பின்னாளில் நடக்க இருக்கும் பெரும் வனவாசத்திற்கு தாங்கள் இப்போதே பழக்கப்படுகின்றோம் என்பதை அறியாமல் இருவரும் முனிவரை தொடர்ந்தார்கள். இது விதியிட்ட பயிற்சி பாதை என்பதை அறியாமலே நடந்தார்கள். பகவானின் அம்சம் என்றாலும் மானுடர்களுக்கான விதி அவர்களின் மனதையும் அறிவையும் மறைய வைத்தது. பூமியில் விதியின் ஆட்சியே ஓங்கி இருப்பதால் பகவானின் அம்சமான அவர்களும் அதற்கு கட்டுப்பட்டவர்கள் ஆகினர். பேசிக்கொண்டே செல்லும் போது பயணமும் பாதையும் களைப்பினை தராது. விஸ்வாமித்திரர் அவர்களுக்கு தன் நீண்ட அனுபவத்தினால் நிறைய கதைகளை கூறியபடியே வந்தார். இதனால் முன்பின் நீண்ட தொலைவு நடந்திராத ஸ்ரீ ராம லக்ஷ்மணர்கள் களைப்பும் ஓய்வும் இன்றி அவரை எளிதாக பின்தொடர்ந்தார்கள். நற்காரியத்தை செய்ய போகும் அவர்களுக்கு இயற்கையும் எல்லா உதவிகளையும் செய்தது. தடாகங்கள் அவர்கள் தாகம் தீரும் பொருட்டு குளிர்ந்த நீரால் நிரம்பியிருந்தன. காற்று குளிர்ச்சியால் இனிய மனதுடன் அவர்கள் மேல் வீசி களைப்பை போக்கிற்று. மேகங்கள் அழகான நிழலை கொடுத்தன. பட்சி வகைகள் இனிய சங்கீதம் போன்ற ஓசையுடன் அவர்கள் களைப்பு தெரியாமல் இருக்க பாடின. இதனால் அவர்கள் உற்சாகமாக நடையிட்டார்கள். கானகத்தில் உள்ள முனிவர்களுக்கு எப்போதும் தாமரை பூத்த தடாகங்களும் நிழல் தரும் பெரிய மரங்களும் நறுமணமிக்க மலர்களை தரும் செடி கொடிகளும் வேத யாகங்களும் சமித்துக்களை தரும் தாவரங்களும் மகிழ்ச்சி தருவன. ஆனால் தெய்வங்களான ஸ்ரீ ராம லக்ஷ்மணர்களை கானகத்து ரிஷிகளின் மனம் அவைகள் மேல் விருப்பம் கொள்ளாமல் ராம லக்ஷ்மணர்களை கண்டதால் மகிழ்ந்து அவர்களை ஆசீர்வதித்தனர். அவர்கள் ஆசிகளை பெற்ற ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மண சுவாமியும் முனிவரோடு ஒரு முக்கியமான ஆசிரமத்தை அடைந்தார்கள். 43ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.